ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புத்த பூர்ணிமா ஸ்பெஷல். புத்த பூர்ணிமாக்காக சாய்பாபா டெம்பிளில் நடந்த செலிப்ரேஷன். புத்த பூர்ணிமாவின் முக்கியத்துவம். புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுவதற்கு 3 விதமான காரணங்கள். வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும் கௌதம புத்தரின் 12 போதனைகள். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌத்தர்கள் என்று அறியப்படும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை ஒன்று புத்த பூர்ணிமா ஆகும். புத்த பூர்ணிமா என்பது வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி நாளன்று கொண்டாடப்படுகிறது. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று பற்றற்று இருக்கும் நிலையில் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தியவர் புத்த பெருமான். இந்த நாளில்தான் சித்தார்த்தனாக பிறந்தவர் கௌதம புத்தராக ஞானம் அடைந்தார் என்று கூறப்படுகிறது. அதேபோல புத்த பூர்ணிமா என்பது கௌதம புத்தரின் பிறந்த நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் 2024 புத்த பூர்ணிமா மே 23 வியாழனன்று கொண்டாடப்பட்டது. பொதுவாக பௌர்ணமி திதி எப்போது வருகிறதோ அதன் அடிப்படையில் தான் புத்த பூர்ணிமாவும் கொண்டாடப்படும். அந்த வகையில் மே 22 இரவு 7 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மே 23 இரவு வரை நீடிப்பதால் வியாழனன்று புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உள்ளன. முதலாவது, நேபாளி இளவரசராக சித்தார்த்தன் பிறந்தது புத்த பூர்ணிமா நாளில் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவதாக, ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை துறந்துவிட்டு மிக மிக எளிமையான வாழ்வை மேற்கொள்ள துறவரம் பூண்ட சித்தார்த்தன் கௌதம புத்தராக ஞானமடைந்த நாள் வைகாசி மாத பௌர்ணமி அன்று நம்பப்படுகிறது. மூன்றாவதாக, முக்தி. கௌதம புத்தராக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் ஏற்பட்டது என்றும் வைகாசி பௌர்ணமி அன்றுதான் அவர் உயிர் துறந்தார் என்றும் கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமாக புத்தர் கருதப்படுவதால் இந்தியாவில் பரவலாக புத்த பூர்ணிமா கொண்டாடப்படும். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் புத்த பூர்ணிமா அரசு விடுமுறை நாட்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. புத்த பூர்ணிமா என்பது மிகவும் மங்களகரமான நாட்களில் ஒன்றாகும். பௌர்ணமி அன்று புத்தர் ஜெயந்தி வருவதால் இந்நாளில் சுபகாரியங்கள் செய்வது, புதிய பொருட்கள் வாங்குவது போன்றவை விசேஷமாக கருதப்படுகிறது. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது முதல் தனியாக நடக்க கற்றுக்கொள்வது வரை புத்தரின் சில போதனைகள் இங்கே உள்ளன. அவை உங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றும். இந்த சிறப்பு நாளை கொண்டாடும் போது கௌதம புத்தரின் போதனைகளையும் அமைதி, அகிம்சை மற்றும் பாசத்துடன் வாழ அவர் நமக்கு காட்டிய வழியையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கௌதம புத்தரின் போதனைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இழக்கப்படவில்லை. நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மிடமே திரும்பி வருகிறது. எனவே நாம் அக்கறையுடனும் அன்புடனும் வாழ வேண்டும். எல்லாம் மாறுகிறது. இந்த உலகில் மாற்றம் மட்டுமே நிலையானது. அதை தழுவ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கோ பதிலாக நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துமாறு புத்தர் மக்களை வலியுறுத்தினார். உண்மையை மறைக்க முடியாது. சூரியனையும் சந்திரனையும் போல பார்வையிலிருந்து உண்மையை மறைக்க முடியாது என்று அவர் விளக்கினார். நேர்மறையாக சிந்தியுங்கள். மனம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. நேர்மறையான வாழ்க்கையை பெற மனதிற்கு நேர்மறையான தகவல்களை வழங்க வேண்டும். சோர்ந்து விடாதீர்கள். நாம் எங்கிருந்து வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்மை நாமே ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தனியாக நடங்கள். சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு துணை கிடைக்காமல் போகலாம். நாம் எப்போதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நாக்கு ஒரு நபரை காயப்படுத்தும். நாம் எப்போதும் நம் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உடல் நமது சொத்து. நம் உடல்தான் நமது மிகப்பெரிய உடைமை. நாம் அதை அக்கறையுடனும் அன்புடனும் நடத்த வேண்டும்.
உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். நமது கோபம் நம் குணத்திற்கு எதிரான விஷயங்களை செய்ய வைக்கும். நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அது நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்க கூடாது. கடந்த காலத்தை ஒருபோதும் நினைவு கூற வேண்டாம். கடந்த காலம் போய்விட்டது, அதை நாம் விட்டுவிட வேண்டும். அதற்கு பதிலாக நாம் நமது நிகழ்காலத்தை அரவணைக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை பாராட்டுங்கள். நாம் மகிழ்ச்சியில் வாழவும் நமக்குள்ள வாழ்க்கையை மதித்துணரவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னரின் மகனாக அவதரித்து மக்களின் வாழ்விற்காக அனைத்தையும் துறந்த மகான் புத்தர் பிரான். இவர் அவதரித்த நாள் புத்த பூர்ணிமா, புத்த ஜெயந்தி அல்லது விஷாக் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. கபிலவஸ்து என்ற நாட்டில் மன்னரின் மகனான லூம்பினி என்ற இடத்தில் பிறந்தார். சித்தார்த்தர் பிறந்தது முழு நிலவு நாளான வைசாகா ஆகும். புத்தர் பிறந்தபோது அவரது வளமான எதிர்காலத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அவரது உடலில் 32 புனிதமான பிறவி அடையாளங்கள் இருந்தன. ஒரே மகன் என்பதால் உலக துன்பங்கள், கவலைகள் என எதுவும் தெரியாதவராக வளர்க்கப்பட்டார். தந்தையான அரசர் சுத்தோதனர் சித்தார்த்தர் அவர்களுக்கு 16 வயது இருக்கும்போது யசோதரா என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தார். அவர்கள் இருவருக்கும் ராகுலா என்றொரு மகனும் பிறந்தான். அவர் வாழ்ந்து வந்த ஆடம்பர அரச வாழ்வின் மீது பற்றற்றவராக இருந்தார் சித்தார்த்தர். ஜோதிடர்கள் கணித்தது போலவே வழியில் அவர் ஒரு முடமான முதியவர், ஒரு நோயுற்ற மனிதன், ஒரு பிணம் மற்றும் இறுதியாக ஒரு அமைதியான துறவியை பார்த்தார். முதலில் கண்ட 3 பேரும் அவரை கலக்கமுறச் செய்தனர். மேலும் அவர்கள் அழகு மற்றும் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்றும் புரிய வைத்தனர். ஆனால் அவர் இறுதியில் கண்ட துறவியின் முகத்திலோ அமைதி தெரிந்தது. இதனால் பிறப்பு, முதுமை, நோய் மற்றும் இறப்பு போன்ற பிரச்சனைகளுக்கான விடையை கண்டறிய அவர் தனது மனைவி, குழந்தைகள், அரண்மனை, ராஜ வாழ்வு போன்ற அனைத்து உலக உடைமைகளை விட்டு துறவற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தார். ஒரு இருண்ட இரவில் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். தனது கேள்விகளுக்கு பதில் தேடி பல்வேறு மடங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்ற கௌதமர் உண்மையை கண்டறிய ஒரே வழி தியானம் என்றுணர்ந்தார். பின்னர் பனாரஸ் அருகே உள்ள போத்கயா காட்டிற்கு சென்று போதி மரத்திற்கு அருகிலுள்ள அஜபலா என்னும் ஆலமர நிழலில் தியானத்தில் அமர்ந்தார். ஞானம் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டிருந்த கௌதமருக்கு உலக மாயைகள் பல்வேறு விதமான இடையூறுகளும் தொந்தரவுகளும் கொடுத்தன. இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் கயா என்ற இடத்தில் 49 நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் இருந்த கௌதமருக்கு ஞானோதயம் கிடைத்தது. கௌதம புத்தரின் போதனைகள் அனைத்தும் மனிதர்களை வாழ்வில் துன்பம் மற்றும் தவிப்பிலிருந்து விடுவிக்கும் ஒரே நோக்கத்தை தழுவியது. ஆகவே அவர் புத்த மதத்தை நிறுவினார். புத்த மதம் ஆசையும் துன்பமுமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் முக்கிய காரணம் என்ற கருத்தை மனிதனுக்கு உரைக்கிறது. மேலும் அவர் எண்வகை வழிகளான நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் போன்றவற்றை அனைவருக்கும் போதித்தார். ஆசைக்கு காரணம் துன்பம் என்ற மாபெரும் தத்துவத்தை போதித்தவர். மேலும் நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் போன்ற எண்வகை வழிகளையும் போதித்தவர். தனது பிறந்த நாளான அதே வைசாகா முழு நிலவு நாளில் ஞான ஒளியை பெற்ற தனது கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடித்தார். அது முதல் அவர் கௌதம புத்தர் என அழைக்கப்பட்டார். புத்தன் என்ற சொல்லுக்கு விழித்தெழுந்தவன், ஒளியினை கண்டவன் என்று பொருள். தன் ஆசையையும் அகந்தையையும் வெற்றி கொண்டார். தான் தனது என்ற நிலையிலிருந்து விலகினார். இதையே நிர்வாணம் அல்லது நிர்வாண நிலை என்று சொல்லுவார்கள். புத்தர் தன் இறுதி காலம் வரை பல இடங்களுக்கு பயணம் சென்று தான் கண்டுகொண்ட உண்மையை பற்றி நீண்ட பிரசங்கங்கள் செய்தார். இறுதியில் கிமு 483 தனது 80வது வயதில் தனது பிறந்த நாளும் தான் ஞானத்தை அடைந்த நாளுமான அதே வைசாகா பௌர்ணமி அன்று புத்தர் இவ்வுலக வாழ்வை துறந்தார். கௌதம புத்தர் பிறந்து 2500 வருடங்கள் கடந்தும் ஞானோதயம் அடைந்த அவரின் போதனைகள் ஆன்ம சாதகர்களை இன்றும் வழிநடத்துகிறது. புத்த பூர்ணிமா நாளானது கௌதம புத்தரின் பிறப்பு, ஞானோதயம் மற்றும் மகா சமாதி ஆகிய நாட்களை நமக்கு நினைவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாமும் அந்த மாதிரி நிலையை அடையலாம் என்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த புத்த பூர்ணிமா ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.